மக்கள் விவசாய நிலத்தில் வாழுவோம். வனத்துறை நிலம் இது இல்லை. விவசாயிகளுக்குரிய நிலம். வாழுவோம் வாழுவோம். இங்கேதான் வாழ்வோம். குடியுரிமை கொடு, குடியுரிமை கொடு. பட்டா கொடு, பட்டா கொடு. வாழ்வுரிமை மக்களுக்கு பட்டா கொடு. பட்டா கொடு. இளமலை உரிமை நான் எடுத்து வீடியோ எடுக்கிறியா ஃபோட்டோ எடுக்கிறியா? கனமலை ஒன்றியம் பொன்னம்படை கிராம பஞ்சாயத்து சார்பாக சிறுவில்லிபுத்தூர் மேகமலை வனச்சரகம் புலிகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டு தற்பொழுது முந்தைய நாள் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சில தீர்மானங்கள் கொண்டு வந்தோம். அந்த தீர்மானங்களுக்கு அரசு ஒப்புதல் தராது, பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அதிகாரிகள் அனைவரும் போயிட்டாங்க. இதுவரைக்கும் எந்த விதமான தகவலும் எங்களுக்கு வரல, நல்ல தீர்வும் வரல. அதையும் பேஸ் பண்ணி இன்றைக்கி என்ன தீர்மானம் பண்ணியிருக்கோம்னா, எதற்காக அரசு அலுவலர்கள் அனைவரும் போனாங்க, அதுக்கான எழுத்து முறையில் எங்களுக்கு ஆவணங்கள் வேணும். ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி சட்டசபையில் மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த மறுசீராய்வு மனு எங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா கால வரையறையிட்டு எங்களுடைய குழந்தைகளை பள்ளி வயது குழந்தைகள், அதாவது 17 வயதுக்குள்ள குழந்தைகள் எங்கு படித்தாலும் வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சுக்கோங்க, பள்ளிக்கூடத்துக்கு யாரும் அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கோம். இந்த ரிட்டன் ஃபைல் வரந்தண்டிக்க பொன்னமடுக பஞ்சாயத்து அலுவலகம் மூடப்பட்டே இருக்கும். இங்கே 100 நாள் வேலை, எந்த அரசு வேலையும் நடக்காது. மக்கள் சேவை நடக்காதுன்னு தீர்மானம் எடுத்திருக்கோம். எல்லா கிராம பொதுமக்களும் இங்கே வந்திருக்காங்க. அவங்க தனித்தனி கோரிக்கையை கொடுத்துருக்காங்க, அதன்படி செய்ய போகிறோம். இதனும் இல்லாமல் பஞ்சாயத்து நிர்வாகம் எங்கிட்ட வரி வசூல் பண்ணி பல லட்சங்களை ஏமாற்றிருக்காங்க. அதை எதிர்த்து ஹைகோர்ட்டில் வழக்கு பதிலாமல் தான் தீர்மானம் இயற்றப்பட்டது.